நாள் ஆச்சு வீடியோ போட்டு, இன்னைக்கு தான். எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப நாள் இல்ல, பல வருஷம் ஆச்சு வீடியோ போடல. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்ற. என்னமோ பீஸ், சாரி பீஸ் கேக்க, சீஸ் கேக்கலாம் என்னமோ செய்யறாங்க. இல்ல ஸ்பெல் பண்ணல தெரியல, செஃப் கிட்ட கேட்கணும். செஃபோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றாங்க நீங்க So பாருங்க. வந்து இன்னைக்கு நான் வந்து அன்பார்ச்சுனேட்டா எனக்கு டைம் இருக்கு செய்யறதுக்கு. சோ நான் சீஸ் கேக் செய்யலாம்னு இருக்கேன். சோ என் கூட 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. என் கூட அசிஸ்ட் பண்ண நான் சொல்ல செய்யறமே. என்ன பாக்குற? ஷாக்கா இருக்கா? இது எங்க வாங்குனீங்க? ஷாப்பில வாங்கினேன். நருத்தோட கத்தி மாதிரியே இருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு நான் வந்து பர்ன் சீஸ் கேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்க்கலாமா? ஸோ வந்து ஃப்ளார், அப்புறம் வந்து சுகர், பேக்கிங்க்குன்னு ஒரு சுகர் இருக்காமே, அந்த சுகர் எடுத்தேன். எல்லாம் சேம் சுகர் தான், போட்டு அரைச்சா இந்த சுகரா இருக்கு. சரிங்களா? அதை கடை காசு தான் என்று சொன்னான். அப்புறம் வந்து கிரீம் சீஸு 500 கிராம் வேணுமா? ஸோ இந்த மாதிரி எடுத்தேன். அப்புறம் வந்து சீஸ பார்த்ததே இல்ல. இல்லனே ஹாட் இருக்கு. அப்புறம் வந்து வெனிலா, அப்புறம் வந்து ஹெவி கிரீம் வேணும். பட் கடைக்காட்சிட்டு வந்து ஹெவி கிரீம் இல்லையா, அவ சொன்னா இந்த விப் கிரீம் முடியும்னு சொன்னான். ஹெவி கிரீம் ஆல் பர்பஸ் கிரீம் சொன்னாங்க. ஸோ விப்பிங் கிரீம் முடியும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னது கேட்கலாமா? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் இல்ல ஏதாவது சாப்பிடுறோம், வெண்ணிலா வந்து வெள்ளையா தானே இருக்கும், ஏன் இங்க முட்டை கருப்பு கலர்ல இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. அடுத்த கேள்விக்கு போலாம். இது எனக்கு தெரியாது. நீ தப்பு பண்ணிட்ட. இது வந்து ஒரு செஃப் கிட்ட நீ கேட்டிருக்கணும். செஃப் தானே நீங்க? ஆமா, வீடியோ பாருங்க, செஃப் தான் நீங்க. அது வந்து இப்ப நான் வந்து அப்கமிங் செஃப். சோ வந்து செஃப் வந்து ஓல்ட் செஃப் வந்து பின்னாடி இருக்காங்க, அவங்க கிட்ட நீ கேட்டிருக்கணும். ஓகே, நான் கால் வலிக்குதா? ஆமா, கால் எடுத்து போடுங்க வாங்க. இல்ல அப்படிதான் கட்டையா சேம் வார்த்தையா தான் இருக்கும். ஓகே, கம் லெட்ஸ் கோ. ஓகே, இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணுங்க நானும் பாத்துக்கிறேன். வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவுல் எடுக்கணும். என்கிட்ட வந்து அந்த பேக்கிங்க்குன்னு ஒரு பவுல் இருக்கும். எனக்கு ரீஅரேஞ்ச்மென்ட்லாம் தெரியும்ல, இது ஃபர்ஸ்ட் செகண்ட் அத நான் மறந்துடுவேன். அப்பப்ப நான் கட் பண்ணிட்டு போய் வீடியோ பார்த்துட்டு. நீங்க ஆரம்பிச்சோட இதுல திறந்து பாக்காதீங்க, கேக் எடுக்கணும். சரி, என்கிட்ட அந்த பேக்கிங் பண்றதுக்கு ஒரு பவுல் இருக்கும்ல, அந்த இல்ல, நான் வீட்டுல இருக்கிறது ஒரு பவுல் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க நான் கழுவிட்டு வந்துடுறேன் சீக்கிரம். சோ இது இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல, 6 முடிச்சு வந்திருக்காங்க. என்ன கேக்க காணோம்? வந்துட்டாங்க என்னோட அசிஸ்டன்ட் வந்துட்டாங்க. மெயினா முக்கியம் வந்து நீங்க அவ்வளவு அழகா சிக்காம சீஸ் இருந்தாங்க, சீஸ் கேக்கல நமக்கு வேணா முக்கியம். இல்ல இல்ல, நான் தப்பு நான் வந்து கிரீம் சீஸ்னு சொன்னேன். தப்பு தப்பு தப்பு. சரி வாங்க, அசிஸ்டன்ட் தொடங்க சீக்கிரம். கீழே தட்டிட்டு மேல தருங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடா இது, எனக்கு அந்த ஒரு சோதனை முள்ளு கட்டி இருக்கா. இதெல்லாம் எப்படி பசங்க பண்ணுங்க? இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? இழுக்கணும். எப்படி? மொத்தத்துல நான் வேலை செஞ்சு வீட்டுல ஸ்லைட் பேக்னா இப்படி. ஏய், இது எப்படி எடுக்கிறது? இதை கழட்டணுமா? அட கூறுகட்ட பொங்கா பயிலுகளா. நீங்களே பாருங்க, எனக்கு செம்ம இது இப்படி கூட கட்டலாமா? வித்தா வச்சு கட்டினா கட்ட முடியாது, கெட்டு போயிருமோ? அவ்வளவு டைட்டா இருக்கு. கத்திரிக்கோல் வச்சு குத்துனா ஓட்டையாயிரும், எடுக்கவே முடியாது. நான் பல்லுலயே கடிச்சிட்டேன். வெட்டதான் முடியும், வெட்டிடலாம். வெட்டினா வெட்டி இருக்கு, ஏன்னா நான் ஃபுல்லா பாய்ப்பேன். வெட்டிடலாம். இல்ல இது எப்படி இருக்குமா? ஒன்னும் கொடுக்காம ஓகே, அங்க வச்சு முடிஞ்சா இங்க வாங்க, இங்க வச்சிருந்தா. ஓ ஓகே. வந்து எனக்கு பர்ன் சீஸ் கேக் பண்றதுக்கு வந்து 500 கிராம் வேணும். சோ இது வந்து 500 கிராம் தான். சோ நீங்க அப்படியே கொட்டிடலாம்.
இவரு வெட்டுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயமா தானே இருக்கு. ஏதோ அது என்னடா இது நீல நீல வராதோ 500 கிராம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது 500 கிராம். ஓ இது மொத்தமா 500 கிராம். இங்கதான் போட்டு இல்ல சரி அவங்க கடைக்காரங்க சும்மா பேருக்கு 500 கிராம் போட்டு நம்ம வெயிங்லாம் பார்க்கணும் தெரியும் தானே. வெயிங் மிஷின் வாங்கியிருக்கேன். ஓகே அப்ப வெயிங் பண்ணுவோம்னா என்ன? முடியலங்க. இல்ல அது திறக்கதான் பெரிய போரே நடந்திருக்கீங்க. அது திறக்கடா அமுத்தி வெளியாக்கணும். எப்படி அமுத்திருக்கீங்க? அமுத்துனா 500 கிராம் வரலனா ஐயோ எப்படி 500 கிராம் வராம போயிடும்? இப்ப நீங்க தானே சொன்னீங்க வெயிங்கும் பண்ணக்கூடாதுன்னு. வெயிங் மிஷின் எடுக்கா அது ஒரு கிராம் எவ்வளவு? 500. எல்லாத்தையும் போடு. அப்புறம் என்ன வெயிட்? என்னால முடியலடா. ஓகே 500 போடு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம் இல்ல, முயற்சி பண்ணா எதுவுமே கஷ்டம் இல்லை. இது சீஸா? கிரீம் சீஸ். இல்ல எல்லா வேலையும் நீங்களே பண்றீங்க. இந்த அசிஸ்டன்ட் இந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. சேஃபே ஒரு வேலை செய்யல. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஐயோ அத நினைச்சேன். இந்த சீஸ்ல நீங்க ஒண்ணு செய்யலாம் தெரியுங்களா? நல்லா வந்து அதை வந்து நீங்க அது வேற சேனல்ல பண்ணிக்கோங்க. செஞ்சுட்டு வாரொட்டி இருக்குல்ல அதுல போட்டு சாப்பிட்டு பாருங்க. யம்மி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க, சமைக்கிறவங்களுக்கு கல்லு கூட கரும்பா தெரியும். இப்படி இருக்கும். வீப்பிங் கிரீம் போட்டாச்சு. வீப்பிங் கிரீம் போட்டோன்னு தண்ணிலாம் போட வேணாமா? அப்படியே அரைக்கிறது தான். ஆமா ஆமா. முட்டை? நீங்க இந்த மாதிரி நடுவுல கேள்வி கூடாது. நான் அப்புறம் நானே ரொம்ப சின்ன முட்டை இல்ல எனக்கு பதட்டமா இருக்கு. பதட்டமா முதல்ல இருக்கு. முட்டை இங்க whipping cream. இன்னும் பாத்தியா? அப்புறம் மேல சுகர் போடணும். ஸ்டார்டிங்ல வந்து இங்க இருந்து செய்யணும். இங்க உள்ளுக்கு அமுக்காத. சரி ஓகே. இது போதுமா? இன்னும் மேல இல்ல போடுங்க. இல்ல நீங்க ஸ்லோவாவே செய்யுங்க. பிடிச்சிட்டுங்க. ராமா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஸ்டாப் பண்ணுங்க. ராமா இந்த அவமானம் உனக்கு தேவையா? தண்ணி எனக்கு ஊத்தணும். இல்ல இல்ல தண்ணி ஊத்துட்டாரு. கொஞ்சமா செய்யணும். தெரிக்கும் அது ஒரு பீஸ் ஸ்டார் அடிச்சுக்கோ. வீடியோல பாக்குறப்ப அழகா இருந்துச்சு. தெரியல. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹையா வைக்கணும் போல இருக்கு. ஆமாமா. ஏன்னா ரொம்ப அது ஏன் கொஞ்சம் ஆழமான பால் வேணும். செய்ய வரும் டீஷு கொடுங்க உங்களுக்கு. அந்த சாரி அசிஸ்டன்ட். ஓகே ஓகே பிடிச்சிக்கோங்க. கை பார்த்து கையை வச்சு அரைக்கிறீங்க. தெரிக்கிற மனுஷன் கொஞ்சம் மேலே தூக்கிக்க. இல்ல மேல தூக்காத தெரியும். இல்ல 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 நீங்க கீழே வச்சீங்கன்னா தெரியுது. ஓகே இது வந்து எவ்வளவு நேரம் இது பண்ணுவோம்? இருங்க அசிஸ்டன்ட். இது அப்படியே வலிங்க. நீங்க வலிச்சு கொடுங்க. வலிச்சு உள்ள கொடுங்க. அப்போ இதாகும். வலிச்சு அதில் போடுங்க. இங்கிட்டு வா. நீங்க மிஷின் எடுக்கணும். என்ன மிஷின் நீதான் போடு. நானும் போடு. நல்லா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏன்னா ரொம்ப நல்லா இருக்க வேணாம். ஏன்னா நீங்க சீனி போட்டு வேற நீங்க ஆமா இப்ப முடிச்சு. இப்ப நான் வந்து சீனி ஒரு கப்பு போடுங்க. இப்படிங்க நாங்க எங்களுக்கு வேலை இருக்குங்க. நீங்க பண்ணிட்டு இருங்க. நான் வந்து மறந்துட்டேன். நான் போய் பார்க்கணும். முட்டை இங்க இல்ல சீனி போட்டு அரைச்சோன்னு முட்டை நான் வச்சிருந்த வீட்டுல. ஓகே ஓகே சீனி போடு ஒரு கப்பு. இல்லைங்க. அம்மா கல்லாம் ஆஃபாது. ஆமாவா? ஒரு கப்பு போடுங்க. நானும் ஆப்பிள் கொடுத்த மாதிரி. நீங்க என்ன செய்யுங்க இதை மேல தூக்கிட்டு மேல தூக்குங்க. நான் செய்யலாம் ட்ரை இல்ல பண்ண. தூக்குங்க மேல. தூக்கிட்டேன். வலிங்க. ஓ அப்படியா? உள்ளுக்குள்ள வலிச்சிருங்க. பயமா ட்ரை பண்ண வேணாம். இல்ல தெரிச்சு போயிடுச்சுன்னா அசிங்கமாய் போச்சு குமார். அரைக்க வேணாம். இது ஒரு கப்பு சுகர். அரைக்கணுமா? ஓகே சரி. இல்ல ஒண்ணு இருக்கு. அப்புறம் உப்பு. எஸ் மெல்லையில சொல்லணும்னா சத்துச்சூபி. என்ன இது? ஓகே கொடுங்க. நீங்க கேட்காம எதுவும் போடக்கூடாது. ஓகே இல்ல ஓகே நீங்க சைட்ல வச்சுக்கோங்க. உடஞ்சிட போது பாத்துக்கோங்க. இல்ல இல்ல அதுல பண்ணாது. ஏன்னா சைடுல அதுல இருந்தா வாடி கீழே வச்சேன். டேய் சும்மாறா. கொஞ்சம் இந்த தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி அது ஊத்தி அப்புறம் ஊத்தணும். இல்லைங்க நீங்க முடிக்கிறதுல இருக்கு. பிடிச்சிக்கோங்க. வேலை ஆரம்பிச்சா சக்கனை முடிச்சிடும். போல பிடிச்சிக்கோங்க.
கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நீங்க கிண்டி விடுங்க. நம்ம அந்த பேக்கிங் பவுல் வாங்கி ஆகணுமோ? ஆமா நீங்க வாங்கி பேக்கிங் பண்ணுங்க. நான் நினைச்சேன் வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பவுல் வாங்கி பாய்ச்சிக்கலாம். வருதுமா இப்பதான் வருது. இது வாசம் வருதுடா. ஒன்றும் செய்யல. அதான் நான் சொல்றேன், நான் கையை வச்சாலே எல்லாமே என்ன பொண்ணா ஆகுமா? நல்லா நான் எனக்கு வேலை இருக்கு. மேல இருந்து விடு. மேல பட்டுச்சு பாருங்க. நான் இந்த ஒரு வாட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணி கூட அடப்பிடிக்க கூடாது. நான் ரொம்ப பிஸி. இங்க பாருங்க, நான் முட்டை உடைக்கிறேங்க. 4 முட்டை உடைக்கிறேன். சரி இல்ல சொன்ன அசிஸ்டன்ட் செஞ்சுட்டு இருக்கீங்களா இல்லையா? உடைக்க சொன்னாங்க. சொல்லவே இல்ல, அசிஸ்டன்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. ஓ அப்ப அவரு வந்து ஓவர்டேக் பண்ண பாக்குறாங்களா? ஐயோ ஆளை கூப்பிடுறாங்களே. அவங்க வலிச்சிட்டோம். அசிஸ்டன்ட் வலிக்கிட்டோம். நீங்க மேல தூக்குங்க. வலிக்குதோ கை? என்ன கை இதுக்கெல்லாம் வலிக்குதுன்னா இப்படி நீங்க விரும்புறத செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கேவா? அந்த கிரீமிக்கும் வலிக்க மாட்டேங்குது, கரண்டிக்கும் வலிக்க மாட்டேங்குது. நம்ம அப்படிதான் அந்த பிரான்ஸ் படத்துல மாதிரி மெல்ல மெல்ல சவருக்கு வலிக்கும் அந்த குரூப். இப்ப 4 முட்டை உடைச்சு வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் சேர்த்து 4 முட்டை. சோ இது ஹெல்த்தியா ஹெல்த்தி இல்லையா? அந்த ஃபுட் ரொம்ப ஹெல்த்தி. ரொம்ப ஹெல்த்தி. நம்ம செய்யறதெல்லாம் ஹெல்த்தி தான். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அவங்க சைட்ட தெரிக்கும், கொஞ்சம் தெரிக்கும். ஓ இல்ல இல்ல இது மேல நீங்க தெரிக்கும். அப்படியே சுமக்கா மேல வச்சுட்டு தான் இறக்கணும். ஓகே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அங்கே இருங்க எல்லாமே அங்க வரும். ஏங்க ஒரு செஃப்க்கு தெரியாதாங்க? அந்த நல்ல இந்த பக்கம் நானா வர மாட்டேன் சொல்லு, பயமா இருக்குல்ல. ஓகே கொஞ்சம் நேரம் மேல இருங்க. ஒரு நிமிஷம் எனக்கு வேலை நிறைய இருக்கு. வலிச்சுங்க. ஒரு நிமிஷம் நம்ம கொஞ்சம் பிடிச்சுக்கோ. பிடிக்கிற சாக்கில் அமுத்திக்க எனக்குலாம் நல்லா தான் இருக்கு. நான் ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலாமா ப்ளீஸ்? ஓகே இல்ல நில்லுங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் இது பாருங்க. இதோட கரண்டியோட அளவு தான். நம்மள்ட்ட எல்லா விதமான கரண்டி இருக்கு. பேக்கிங் பண்றப்ப இதுல இருந்து எறும்புக்கு கூட தண்ணி போடுவோம். ஒரு விஷயத்தை காட்ட விட மாட்டேங்கிறீங்களே. அது இல்ல, எறும்புக்கு கூட தண்ணி போடுவோம். இது 1 டேபிள்ஸ்பூன். 1 டேபிள்ஸ்பூன் இல்ல வராது, அவ்வளவு வராது. 1 டீஸ்பூன். நான் கொண்டா கிட்ட கீழே ரொம்ப கட்டியா இருக்கு. அதான் செய்யணும். இதை போட்டுட்டு 1 டீஸ்பூன். ஓகே 1 டீஸ்பூன் எசன்ஸ். இல்ல பிடிங்க நீங்க மிஷினை. நாங்க இங்க வெப்பன்ஸ் பிடிச்சு ஒரு நிமிஷம் 1 டீஸ்பூன். நீ வெப்பன் எடுத்துடு. வெப்பன்ஸ் எடுத்துடணும். ஐயோ வெப்பன்ஸ் பண்ணி போட்டாங்களே. ஓகே அது கிண்டிக்கிட்டாங்க. இல்ல வேண்டாம். அவங்க நல்லா அடிக்கணும். நல்லா இந்த கட்டிலாம் போடும். இல்ல கட்டியா இருக்கு. அதான் கணக்கா செய்யறாங்க. சரிங்களா? கேஸ் ஓடிற மீறி இல்ல அந்த போடும். இல்ல உடனே ஒண்ணு எடுத்து முடிச்சுடுவோம். இல்லக்கா ஓ இன்னொரு 500 கிராம் வாங்கணும் போல. ஓகே இது வந்து வைப்பிங் கிரீம். ஓகே 1 கப். ஓகே ஓ இது பால் இல்லையா? விப்பிங் கிரீம். இப்ப வலிச்சு. அது வலிக்கணும் நீங்க. நான் சைட்டேன். ஓகே ஓகே தேங்க்ஸ். அது அவரோட வேலையே. இதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் அது அடிக்கணும். இல்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் செஞ்சு ஃப்ளோ போடணும். இல்ல மத நீ அடி நல்லா வேற போடணுமா? ஃப்ளோ வந்து 1 டேபிள்ஸ்பூன். மத இதை அடிச்சிரு. ஓகே ஒரு 10 நிமிஷம் அடி நல்லா உப்புட்டோம். அப்புறம் ஃப்ளோ போட்டு இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சு. கொஞ்சம் அள்ளி போட்டு அப்புறம் கிட்ட முடியாது. நீ இருக்கைய முடிச்சிட்டேன். வா இருங்க நான் அடியில எல்லாம் கொஞ்சம் இல்ல நான் பண்ணிட்டேன். அவங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்க ரொம்ப பண்ணி கரண்டி வீணாக்குறீங்க. கருகி வீணாக்கறேன். இப்ப நான் சூடையா வைக்கிறோம். என்ன பாப்பா கரண்டி வீணாக்குறீங்க. ஆமா என்ன எழவி அது? சரி முடிஞ்சோட ஃப்ளோ போடுங்க. நான் போய் வெளியே முன்ன கூட்டிட்டு வரேன். ஓகே எனக்கு வேலை இருக்கு. நீங்க வரதுக்குள்ள கிச்சன் நெருப்பா பத்தி இருந்துச்சுன்னா அடுத்து மாவு ஓடிட்ட போது மாவு போட்டா குறைஞ்சது 10 நிமிஷம் நல்லா அடிக்கணும். அடிச்சு உடைக்கிறோம். அவன சொல்லி நிறுத்துங்களேண்டா. அவன் நிறுத்துறாது லூச. அடிச்சுட்டு மாவு முடிஞ்சிருக்காரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீங்க மாவு போட்டு செய்யறப்ப இந்த மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் நீங்க செய்யணும். மாவு போட்டு செய்யும்போது இந்த மாதிரி இருக்கணும்னா இப்படியே எடுக்கணும்னு சொல்லலாமா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி,
கேக் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோ. மாவு எத்தனை டம்ளர் பாரு. ஓகேவா? 10 நிமிஷம் ஆச்சா? நீங்க கை நீங்க அடிக்கிறீங்க. ஒண்ணும் கொடுக்கணும். அது என்ன பிடிச்சிட்டு இப்படியே நிக்கிறது? டயர்டா இருக்குல்ல? ஐயோ, இவ்வளவு நேரம் பண்ணி நான் என்னோட ஏப்ரன் போடல. என்ன இது? ஏப்ரன் இது பண்ணா என்ன சொல்லுது? இது இது எது மேல இருக்கு? இது எது மேல இருக்கு? எது மேலனா? இது கீழே ஏதாச்சும் வந்துச்சு அந்த மாதிரி. அது வந்து ஸ்டோரேஜ். அடுத்தது வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஃப்ளோர் போடணும். ஓகே நீங்க ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நான் ஸ்பீட் ஏத்திட்டேன். 3 டேபிள்ஸ்பூன். ஓகே 10 நிமிஷம் நீங்க நான் அடிக்கலையே. போடலாமா இல்லையா? 2 இவ்வளவுதான் போடணுமா? நான் வீடியோ எல்லாம் பார்த்து எடுத்து கவுருவாங்க. டேபிள் ஸ்பூன் 3 கட்டுங்க. கீழே கீழே நான் கீழே தான் வச்சிருக்கேன். பிடிச்சுக்கோ. ஓகே நான் கதையெல்லாம் செய்யறேன். அந்த இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மதிக்கணும். ஹெல்ப் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செஃப்? நான் ரொம்ப வேலை செஞ்சுட்டேன். இப்ப அவர் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நான் வந்து அந்த என்ன சொல்றாங்க பேக்கிங் கப்பா இதுல வந்து கேக் டீன்ல வந்து நான் இப்ப ரெடி பண்ணுவேன். ஸோ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுல வந்து பேக்கிங் பேப்பர் வைக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடி பட்டரு தடவை சொன்னாங்க. அப்போ அந்த பேக்கிங் பேப்பர் வந்து நிற்கணும். ஸோ நீங்க நான் பட்டர் எடுத்து வரேன். என்ன பண்ணுங்க? எனக்கு கொஞ்சம் வலிங்க. நீங்க தான் பாத்துக்கீங்க. வேலையா இருக்கேன். ஓகே சரி ஆஸ் அ செஃப்பா நான் ரொம்ப வேலையா இருக்கேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. இது இப்ப நம்ம இது நம்ம இல்ல இப்ப இது வந்து அவங்களோட நடுவுல அந்த வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும். முதல்ல சிரிக்காம பிளான்டா போட்டு அப்படி இல்லைங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பிரஷ் இருக்காங்க. நீங்க வாங்குறதுல பிரஷ் இருக்குங்க. நான் பிரஷ் வாங்குறீங்களா? நான் வச்சிருக்காங்க. வச்சிருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. அது நீங்க என்ன பண்ணீங்க? அந்த பிரஷ் வச்சீங்க. சரி கையில செய்யப்பா. கண்டிப்பா நீங்க பிரஷ் வாங்கணுங்க. இல்ல செஃப்பா நான் நினைச்சேன். பட் இப்போதைக்கு ஸ்டார்டிங்னால வாங்க படிங்க. வேண்டாம். அப்படி இல்லைங்க. கையில செய்யணுங்க. நீங்க செஃப் இல்லங்க. கையில தாங்க செய்யணும். முடியாதுங்க. இல்ல ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆடியன்ஸ் பாக்குறாங்க. பிளான்டா எல்லாம் எடுத்துட்டு போகணுங்க. இல்ல நான் பேக்கிங் பேப்பர் வைக்க போறேன். ஓகே சரி முடிச்சு வச்சிருங்க. நீங்க அடிச்சுட்டு எவ்வளவு பேர் அடிக்கிறீங்களோ அவ்வளவு பேர் நல்லது. அடிக்கணும் என் அம்மா அடிச்சிடாத. அடங்கொம்மால எவ்வளவு பேர் அடிக்கிறீங்களோ அவங்க கூட 5 பேர் வரும். அவ வந்து ரொம்ப ஈஸியா பண்ணா. நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வைக்க. நான் ஏதோ வச்சுட்டேன். ஸோ என்னோட கேக் டின் வந்து ரொம்ப சின்னது. ஸோ ஐ திங்க் 2 வாட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் பண்ணிட்டா இந்த வேலைக்கு இந்த இது முடியல. அதனால இந்த வீடியோ எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. அப்பவே அவருக்கு முடியல கிளம்பிட்டாரு. நீங்க போட்டுருங்க. போடுங்க. அவன் எப்படி பண்றது? முதல்ல ஆன் பண்ணி சூடாக்குங்க. எப்படி? அது எத்தனை மீட்டர் சொன்னாங்களோ அத்தனை மீட்டர் வச்சுட்டு ஆன் பண்ணி. என்னங்க சேஃப் என்ன கேள்வி கேக்குறீங்க இப்ப? அதாவது நான் கத்து கொடுத்துருக்கேன். அது அவங்க ஞாபகம் காட்டு பண்ணிட்டு நீங்க என்ன செய்ய இந்த இடம்லாம் கிளீன் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க கொஞ்ச நேரம். கிளம்பிச்சா பண்ணிட்டு. ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன். ஸோ வந்து பீட் பண்ணியாச்சு. இப்படிதான் இருக்கு. ஓகே அந்த பக்கம் இப்போ காட்டினா உளுந்துரும் நினைக்கிறேன். அது உங்க பண்ணல முக்காவாசி ஏன் கூட இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அது போதும். அப்புறம் ஆன் பண்ணியாச்சா? ஆன் பண்ணியாச்சு. இங்க ஆன் பண்ணி நீங்க பண்ணணும். பண்ணிட்டேன். சோப்ல ஏறினா பவர் 1 என்ன அங்க ஆன் பண்ணிட்டியா? அங்க ஆன் பண்ணி போட்டு மாதிரி என்ன தம்பி என்னாச்சு? அதில் பவர் 1 எப்படி பார்க்கறது? இது
சாப்பிட்டு ஆன் பண்ணு. ஓகே வச்சுட்டேன், அவ்வளோதான். சரி ஆனா சோஃபாவே ஆகலையா? நீ புதுசு கேட்டோம். ஆகும் ஆகும், நீங்க விடுங்க, திறக்க கூடாது. நல்லா பார்த்துட்டியா? ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோம். ஆனா பவர் ஏன் லைட் அதுதான் நான் எரியுது? கேட்டேன். லைட் எரியுதுல்ல? ஆமாவா சட்டி ரொம்ப நல்லா போட்டுருக்காங்க பிளாட்டை. கருப்பு கலரு. ஆமா, மேல தூக்கிக்கிட்டே இருக்கு. இப்பதான் ஓடி அவன் செய்யறது சிலது நல்லதான் இருக்கு. நீ தான் தெரியாது அதான் இப்ப போட்டான். அவனுக்கு தப்பா பேசிட்டு இப்ப நீ பேர் வாங்கிட்டல. சரி மற்றதெல்லாம் செஞ்சேன். இது வாங்க வச்சு பேர் வாங்குறதுதானே என் தொழிலே. இது 5 நிமிஷம் தான். அதுதான் நீ அதை போட்டு ஓகே, 5 நிமிஷம் தான். அவன் வந்து வார்மாப்பா. ஆமா, நான் ஓடி ஓடி ரொம்ப குஷியோ. ஸோ வந்து இப்போ வந்து இந்த க்ரீம் வந்து க்ரீம் ஆயிடுங்க, கீழே ஊற்ற போகிறோம். இந்த கீழே கேக் டீனில் ஊற்ற போகிறோம். கேக்கிங்க. ஊற்றுங்க. நான் இல்ல கொஞ்சம் தான் ஊற்ற இல்ல, போகிறோம். இது நான் இந்த அளவுக்கு வேணாம், வேணாம், நானே இப்படி பண்றேன். ஊற்றணும், இப்படி ஊற்றணும், அப்படி ஊற்றணும். ஊற்றுல ஒரு செய்யலையே. சுத்தி திருவத்தி திருவையாத்தி கொஞ்சத்து குருவரு. ஊற்றுங்க. இல்ல, ஊத்தி முடிச்சிடலாம். ஊத்தி முடிச்சிருங்க, தயவு செஞ்சு முடிச்சிருங்க. உள்ள ஊற்றுங்க. போதுமா? அடுத்து கேட்க உப்புறதுக்கு டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. பண்ணிட்டு அவங்க ஒண்ணு சொன்னாங்க முக்கியமா, தெரியும். அது வந்து உள்ளுக்கு காத்து இருக்கும், பபுள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தட்டணுமா. கட்டுறான்ட்டு கீழே கவுத்துருப்பீங்க. இப்ப தாங்கிட்டு ஒண்ணு ஊத்தலாமா? வேணாம் ஊத்தலாம்னு நினைக்கிறேன். வேணாம் ஊற்றும். வேணாம் நான் சொன்னது. ஓகே, சரி, ஊத்தியாச்சு. பாத்து நிகா இது நிகா வேணாம். நீ ஆக்சுவலி நீ தான் நிகா செய்யணும். நீ தான் பழகுறேன்ற. அப்ப நான் வந்து செஞ்சு கொடுத்து என்ன நிகா Emotional, damn it! வச்சாச்சு. ஆன் பண்ணு. ஸோ வந்து எத்தனை செல்சியஸ்னா 210. அப்புறம் வந்து டைமிங் வந்து 35 to 40. நம்ம 40 வைக்கலாம். அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கு நான் ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தளபதி தளபதி. அவர் பேர் வந்து ஜோஜோ. ஸோ அவ்வளோதான். ஒரு 35-40 மினிட்ஸ் பிறகு செக் பண்ணுவோம், அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ வந்து பேக் ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சோண்டு ஸ்மெல் வருது, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி ஆகும் நாங்கள் பேர்ன் பண்ணிட்டோம், அதான். ஸோ ஓகே, 40 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்றல இருமா. ஒரு மாதிரி பேர்னா இருக்கு. ஆனால் உங்கள் துணியிடு. அங்க இருக்கு. கேக் எடுத்துட்டோம். கேக் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு மாதிரி, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது ஷேக் பண்ணும். அப்படின்னா அவ்வளவு சீஸ் கேக் இது. ஆஹா. என்னது மேல மட்டும் கொஞ்சம் பேர்ன் ஆச்சு, பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட் ஒன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா பண்ணுவோம். ஓகே ஓகே. ஆனா சரியான நிறைய சீஸ் இருக்கு போல. ஓகே 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 ஓகே, எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஊற்றி ஒன்று வெயி. எப்படி இருக்கு? சீஸா இருக்கா? சீஸா இருக்கு. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. உண்மையிலேயே செமையா நல்லா. மேடம், இது ஆக்ஷன். நெக்ஸ்ட் டைம் இன்னும் நம்ம கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, ஆனா அது எப்படி ஆடுது பத்தியா? அதான் இல்ல, இது ஒரு மாதிரியான சீஸா இருக்கு. இது என்ன? சோ சொல்லுங்க, நான் செஃப்பா இல்லையா? நீங்க செஃப் தான். அந்த இந்த இடம் தெரியா? இந்த இடம் சாப்பிடுங்க. இந்த இடம் மட்டும் சாப்பிடுங்க.
எப்படி இருக்கு டிஃப்ரெண்டா இல்ல ஆமாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ அடுத்த சூன் நாங்கள் இன்னொரு வீடியோ போடணும்னு நாங்கள் ஹோப் பண்ணுறோம் டைம் இருந்து. ஸோ வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய். பாய். மா அசிஸ்டனே கொஞ்சம் காமிச்சிரு. Bye bye.